வள்ளுவனே பறையன், ஆதி பாட்டன் சிவனே, ஆதி இறை சிவனே பறையன். அதுல சொல்றதுல எனக்கு திமிரு இருக்கு, பெருமிதம் இருக்கு, நிமிர்வு இருக்கு. நீ என்ன என்னை பறையன்னு சொல்றது இழிவுன்னு நான் நினைக்கிறியா? இல்ல, நீ யார் அந்த சொல்ல சிறுமைப்படுத்துறதுக்கு? அதான் என் தாத்தன் சொல்றான், ரெட்டமலை சீனிவாசன். பறையன்கிற இழி சொல்லு நீ நினைக்கிறான், அதை எழுச்சி சொல்ல மாற்றாங்கிறான். அதனாலே நான் ஒரு பைசா தமிழன் எடுத்து நான் பறையன்னு இதழ் நடத்தினேங்கிறப்பல, இதழுக்கு பேரே நான் பறையன்னு வச்சேன்டா, நான் நடத்துற இதழுக்கு பேருன்றப்பல. பாத்தீங்களா, பறையன்னு சொல்றதுல திமிர் இருக்கு, பெருமை இருக்கு, அதை எழுச்சி சொல்ல மாற்றுங்கடா அப்படின்றாரு. இவர் தான் இப்படி பேசினாரா? உதாரணத்துக்கு வள்ளுவரையும் ஆதி சிவனையும் எடுத்துக்கிட்டாரு, ரெட்டமலை சீனிவாசனை எடுத்துக்கிட்டாரு. இவர் தான் இப்படி பேசுறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் பிரம்மாவோட தலையில பிறந்தவன், அதனால நான் கடவுள்கிட்ட நேரா பேசக்கூடிய உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால நான் மட்டும்தான் கருவறைக்குள்ள போவேன், எனக்கு மட்டும்தான் படிக்கக்கூடிய தகுதி இருக்குது. அதனால நீங்க எல்லாம் கீழ் சாதிக்காருங்க, நீங்க யாரும் கருவறைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு ஒரு சாதிக்கார சொன்னாங்க. அவங்க யாரு? பிராமணர்கள், பார்ப்பனர்கள் அந்த மாதிரி சொன்னாங்க. அடுத்தது, நான் தான் நாட்டை ஆளக்கூடிய ராஜா, எனக்கு மட்டும்தான் இந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உங்களோட பெரியவன் என்று சொல்லி அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள மரியாதை இல்லாம ஒதுக்கி வச்சாங்க. இனி என்னை நீ தொடக்கூடாது, பார்க்க கூடாது என்று சொல்லி அடுத்தது சாதிக்காரங்க பண்ணாங்க, இந்த வைசியர்கள் என்பவங்க. அடுத்தது, நான் தான் வணிகம் செய்யறேன், நீ என்னை விட கீழா இருக்க, அதனால உன்னை நான் பார்க்க மாட்டேன், தொட்டா தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்திரியர்ன்றவங்க, நான் ஆண்ட பரம்பரை, நான் தான், எனக்கு கௌரவம், நான் கெத்தா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள ஒதுக்கி வச்சாங்க. நீ சூத்திரன் என்று, அது கீழ் சாதிக்காரன், உனக்கு என்னை பார்க்கிற, என் கூட தொடர உரிமை உனக்கு இல்லைன்னா. இப்படித்தான் சாதி பெருமை பேசுறவங்களாம் இன்னொருத்தரை பார்த்து நீ கீழானவங்க என்று சொல்லிட்டு இருந்தாங்க. இதனாலதான் தந்தை பெரியார் என்ன சொன்னாரு, சாதி என்பது சாக்கடை, சாதிய அவமான சொல், அதை ஒழித்தே தீரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சாதிக்குன்னு நிறம் இருக்கா, குணம் இருக்கா, மனம் இருக்கா, சுவை இருக்கா? எதுவுமே இல்ல. ஒரு மனிதனை கூப்பிட்டு நிக்க வச்சா அந்த மனிதன் என்ன சாதி என்று அடையாளப்படுத்த முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. அதனாலதான் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தொடப்பக்கட்டை இல்ல, இந்த சீமாறு தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கிட்டு சாதி பெருமையை பேசுது. பெரியார் சாதியை ஒழிக்கணும்னு சொன்னாரு என்பதற்காக பாப்பானோட பிராமணர் கடப்பறையை எடுத்துட்டு திராவிடத்தை உடைப்பேனாரு. இந்த தொடப்பக்கட்டை சொன்னோம். அதனாலதான் திராவிட இயக்கம் யார் யாரெல்லாம் இந்த சாதியை ஏத்துக்கலையோ அவங்களுக்கு எல்லாம் பேரு திராவிட தமிழர்கள் என்று சொல்லி திராவிடம் என்ற கருத்தியலை முன்னெடுத்தோம். இப்போ திராவிடர்கள்லாம் சாதி ஒழியணும், சமூக நீதி மேலோங்கணும், யாரெல்லாம் நீ தொட்டா தீட்டு பார்த்தா நீ படிக்க கூடாது, கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னாங்களோ எல்லாருக்குமான சமூக நீதியை வாங்கி தரணும் என்பதற்காக இடஒதுக்கீட்டை கொண்டுகிட்டு இன்னைக்கு நாம இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறோம். சாதி பெருமை பேசினவங்களாம் எனக்கு ஒரு அடிமை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடப்பக்கட்டையை தூக்கிக்கிட்டு இன்னைக்கு பேச வச்சுட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க நண்பர்களே, இந்த நான் பிரம்மாவின் தலையில பிறந்தேன் என்று சொன்ன அந்த பாப்பான் கூட இந்த தொடப்பக்கட்டை மாதிரி பேசறதில்ல. அவங்க ஒரு கட்சிக்கு தலைவராகவும் இல்ல, அவங்க பேசுறது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பேசினாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேல அவங்க பேச்சு தமிழ்நாட்டுல எடுபடாது. அப்படியே பேசினாலும் அவங்கள எங்க ரிவிட் அடிச்சு எப்படி உட்கார வைக்கணுமோ உட்கார வச்சுருவோம், அது வேற விஷயம். ஆனா இந்த தொடப்பக்கட்டை என்ன பண்ணுதுன்னா, இளைஞர்களை கூப்பிட்டு வச்சு அவங்க மனசுல விஷக்காத்தா பரப்பிக்கிட்டு இருக்கு. அதனால திராவிடர்களாகிய தமிழர்கள் எல்லாம் இந்த தொடப்பக்கட்டைக்கு, இது ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்குது, இந்த தொடப்பக்கட்டைக்கு ஓட்டு போடாம இன்னைக்கு 8% ஓட்டு வாங்கி தமிழ் மாநில கட்சி என்ற அந்தஸ்து வாங்கினத இன்னைக்கு சாதி பெருமை பேசுறத எவனோ ஒரு கட்சிக்காரன் ஒரு ஆளு நான் சாதி வெறியம் தான் அப்படின்னு சொன்னான்ட்டு இன்னைக்கு வைரல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தாவேகாவோட வேட்பாளர் ஜெகநாதன் என்பவனை இன்னைக்கு வைரல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் ஒரு தனி மனிதன், ஆனா இவன் ஒரு கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கவன். எனக்கு நான் சாதி, இந்த சாதி சொல்றதுக்கு பெருமைன்னு சொல்றவன்
தலைவனா அந்த நாட்டுல நடமாட விடலாமான்னு நம்ம திராவிட தமிழர்கள் சிந்திக்க வேண்டும்.